ஹலோ உதய். என்னங்க சோனியா, பிஸியா? இல்ல ஃப்ரீயா தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்துவோட பிரிவுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் சரியா போடும் உதய். எப்படி? இந்துதான் என்ன பயங்கரமா வெறுக்கிறாளே. அவன் ஞாபகம் வந்து என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு சோனியா. அந்த ஞாபகத்தை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆபீஸ் போக வேண்டியதானே? போகணும். ஆனா எதுக்கு போகணும்? அங்க போய் என்ன பண்ண போறேன்னு என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி தோணிக்கிட்டே இருக்கு. இந்துவும் மறந்துட்டு என்னால எப்படிங்க வேலை பார்க்க முடியும்? என்ன உதய் இது? உங்களை இப்படியே விட்டா இன்னொரு தேவதாஸ் ஆயிடுவீங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க சோனியா. சரி, ரொம்ப போர் அடிச்சா வீட்டுக்கு வாங்க, பேசிட்டு இருக்கலாம். நான் வரதுல உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் செம்ம போர்ல தான் இருக்கேன். சரிங்க, அப்ப வரேன். ஓகே. லிங்கம் மாதிரி மோசமான ஆளை உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. தாத்தாவை கொல்ல வந்த அவனுங்க ஈஸியா உதய கொல்ல ரெடி ஆவானுங்க. ஒருவேளை இது நடக்கும்னு யோசிச்சுதான் கார்த்திகேயன் அங்கிள் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாரோ? என்னம்மா பழத்த யோசனையில் இருக்க? யாராச்சும் ஃபோன் பண்ணி ஏதாச்சும் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா. பின்னம்மா யோசனை? அந்த லிங்கத்தால நமக்கு எவ்வளோ சிக்கல் தாத்தா. முதல்ல உதய கடத்தினாரு, இப்போ உங்களை கொல்லவே வந்துட்டாரு. அந்த ஆளால உதய உயிருக்கு ஆபத்து வர கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. இதுக்கு பயந்து கூட அங்கிள் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருக்கலாம்ல. அதான் தாத்தா யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சொல்றோம் சரிதாம்மா. எதை வச்சு தாத்தா அப்படி சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வேலையா போயிருந்தம்மா. அங்க உதயோட அப்பாவை பார்த்தேன். அவரும் இதையே தான் சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க? நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, போலீஸ் செக்யூரிட்டி வேணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுக்கலான்னு போயிருந்தேன். அங்கே இன்ஸ்பெக்டர் அன்புமணியை பார்க்க அட்வொகேட் கார்த்திகேயன் வந்திருந்தாரு. அப்போ தான் கார்த்திகேயன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க என்ன சொன்னாங்க? அதாம்மா, அந்த லிங்கம் குரூப்பால உதய உயிருக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறாங்களாம். அதனால்தான் நிச்சயதார்த்தம் வேணான்னு அங்கிள் சொன்னாராம். அதான் இப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கேட்டிருக்கோம்லம்மா. போலீஸ் இருந்தா மட்டும் காப்பாத்திடுவாங்களா? போஸ்ட் மரத்துக்கு போஸ்ட் மரம் போலீஸ் நின்னா கூட கொலை பண்ணணும்னு ஒருத்தன் நினைச்சிட்டான்னா எப்படியும் பண்ணிடுவான். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் இப்படியே விட்டுற முடியுமா? ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும். கரெக்டுப்பா. ஆனா எப்படி? எல்லா பெத்தவங்களுக்கும் நியாயமான பயம்தான் உதயோட அப்பா அம்மாவுக்கும் இருக்கு. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதே. அத நானும் இல்லைன்னு சொல்லம்மா. அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியுமா? ஏதாச்சும் ஒரு முடிவு ஒன்று எடுத்தானே ஆகணும். அப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்குப்பா. நாம இங்க இருக்கிற வரைக்கும் தானே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். பேசாம இந்த ஊரை காலி பண்ணிட்டு பாண்டிச்சேரி பக்கமா போய் செட்டில் ஆயிடலாம்ப்பா. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பயந்து ஓடி போனதாவே இருக்கட்டும். நம்மளுக்கு தேவை நிம்மதியான வாழ்க்கை. நீங்க என்னப்பா சொல்றீங்க? நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா உடனே எப்படி ஊரை காலி பண்ண முடியும்? அம்மா சொல்ற மாதிரி செய்யறதுல என்ன பிரச்சனை தாத்தா? என்னம்மா ரெண்டு பேரும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. தாமரை, நினச்ச உடனே இதெல்லாம் செஞ்சிட முடியுமாம்மா? எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ ப்ராப்பர்ட்டி அங்கே எங்கே வாங்கி போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு உடனே போக முடியுமா? சரி, அதை விடு. இந்துவோட படிப்பு என்ன வருது? காலேஜ் படிப்பெல்லாம் பாதியில் விட்டுட்டு போக முடியுமா? உன் புருஷனும் இப்போ தான் லட்சணமாக வேலைக்கு போயிட்டு இருக்காரு. நாம் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோன்னு தெரிஞ்சா உன் புருஷன் கோவப்பட மாட்டாரம்மா? அதெல்லாம் அவர் கோவப்பட மாட்டாருப்பா. கண்டிப்பா நம்ம நிலைமை அவர் புரிஞ்சுப்பாரு. அவரை இங்க எங்கேயாவது மேன்ஷன்ல தங்கிக்கங்கன்னு சொல்லிடலாம்ப்பா. இந்து படிப்பை கரஸ்பாண்டன்ஸ்ல கண்டினியூ பண்ணட்டும். என்னம்மா நீ? உன் புருஷன் வேணா இங்க எங்கேயாச்சும் மேன்ஷன்ல தங்கிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ரெகுலர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற இந்துவை திடீர்னு கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல எப்படி மாற்ற முடியும்? அதனால இந்து படிப்பு முடிகிற வரைக்கும் நாம இதை போல எந்த முடிவையும் எடுக்க முடியாதுமா. சரி,
ஆனதா ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே. சரிம்மா, நான் சோனியா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏய் வேண்டாம் இந்தோ, நீ இந்த சுச்சுவேஷன்ல தனியாலாம் சோனியா வீட்டுக்கு போக வேண்டாம். பேசுறதா இருந்தா நீ போன்ல பேசு, இல்லைன்னா அவளை இங்க வர சொல்லு. இல்லம்மா, நான் கால் ட்ரை பண்ணி பார்த்தேன், நெட்வொர்க் ப்ராப்ளம்மா, லைனே போக மாட்டேங்குது. சும்மா எத்தனை நாளைக்கு தாம்மா நம்ம பயந்துட்டே இருக்கிறது? நடக்கிறது நடக்கட்டுமா, நான் போயிட்டு வரேன், நீ தைரியமா இரு. நான் வரேன் தாத்தா. ஏய் இந்து, காஃபி சாப்பிட்டு போ. எனக்கு வேண்டாம்மா, நான் வரேன். இந்தாங்கப்பா. நீ இந்துவை பத்தி கவலைப்படாதம்மா. இந்து என்ன மாதிரி துணிச்சலான பொண்ணு, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத. வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பா. ஏண்டா மடையா, உனக்கு ஏன் டேபிள் தான் கேக்குதா?